ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா 710 எல்பிடி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட என்ஜினை பார்த்தோன்னா 4SP BS62 TCICன்னு சொல்லுவோம். TCICன்னா டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு என்ஜின்னு சொல்லுவோம். இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். இதில் இருக்கக்கூடிய பவரை பார்த்துக்கிட்டோன்னா நல்லாவே இருக்குது. 100 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரையில் 300 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக வந்திருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. ஃபியூவல் எஃபிஷியன்சி கொடுக்க மாதிரி இருக்குது. ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது. TPMS அப்படின்னு சொன்னால் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இருக்கனால நமக்கு முக்கியமாக லோடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஃபியூவல் டேங்க் 90 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரொடெக்ஷன் பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. மைலேஜ் பொறுத்தவரையில் 9லேருந்து 10 கிலோமீட்டர் கொடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா இந்த வண்டி நல்ல லோடு ஏற்ற மாதிரி நல்ல அமைப்பான முறையில் தான் கொடுத்துருக்காங்க. சைடு வைஸில் பார்த்தோன்னாலும் சேஃப்டிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஏர் டேங்க் எல்லாம் சைடில் பேட்ரி சைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பக்கத்தை பார்த்தோன்னா நல்ல டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்தவரை இந்த கிராஸ் பார் எல்லாமே பக்காவான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்ல கிராஸ் பீமோட திக்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நல்ல எடையை தாங்க மாதிரி பில்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது. டேங்கு பார்த்துக்கிட்டோன்னா டீசலுக்கு தனி டேங்கு, டெஃப்புக்கு தனி டேங்கு கொடுத்துருக்காங்க. டீசல் டேங்கும் டெஃப் டேங்கும் பக்கத்தில் தான் இருக்குது. முக்கியமாக கிராஸ் பார்க்க உள்ள அந்த சேஃப்டி பார்க்க உள்ளால் இருக்கனால அது சேஃப்டியாகவே இருக்குது. மற்றபடி டீசல் திருடு போகாமல் இருக்குது. ஆன்டி தெஃப்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டாட்டாவோட பில்ட் குவாலிட்டியில் காட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி நல்ல மைலேஜும் தருது. பவர்ஃபுல் என்ஜின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நல்ல பவர்ஃபுல்லான பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிளுங்கிற ப்ராப்ளங்கள் எல்லாமே வராது. ஆம்ரான்லேருந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்ல பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த சேசிஸுக்கு பின்பகுதியில் பார்த்தோன்னா லோடிங் ஏரியாவுக்கு இடையிலையே நமக்கு இந்த ஆயில் டேங்க் இதெல்லாமே தெரியுது. ஸோ இதில் பார்த்துட்டோன்னா என்ஜினை கார்ட் பண்ண மாதிரி மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினுங்க மேலே எந்த வித பாதிப்பும் ஏற்படாத மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ரியர் சைட் பார்த்தோன்னா ஸ்டெப்னி வீல் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பார்க்கிங் சென்சார்ஸுமே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரியர் பார்க்கிங் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற டெயில் லைட்டும் பக்காவாக நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டோன்னாலுமே நமக்கு நல்ல இது தெரியுது. ரியர்லேருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு அது சரியான முறையில் இரவு நேரங்களில் நல்ல ஒளியை காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்துட்டோன்னா பின்னாலேயே டாட்டா பேட்ஜிங் இருக்குது. டாட்டாவோட பேட்ஜிங் அப்புறம் பார்த்துட்டோன்னா பார்க்கிங் சென்சார் எல்லாமே கொடுக்குது. சைடில் பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் பார் ரியரில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி நல்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் தயாரிச்சிருக்காங்க. சைடு வைஸ்லையும் சரி ரியர்லையும் சரி எந்த சின்ன வாகனங்களும் உள்ளார போய் நுழைய மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லை, ஃபுட் ரெஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா 2 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் ஈஸியாக அதை கிராப் ஹேண்டில் பிடிச்சி ஏறுற மாதிரி அமைப்பாக கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்துட்டோன்னா நல்ல ஸ்டியரிங் செட்டப் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்டீரியரும் அதே மாதிரி தான். லெக் ரூம் எல்லாமே நல்லா இருக்குது. ஹெட் ரூமும் நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்டியரிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டில்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் டைப்பில் தான் பவர் ஸ்டியரிங்காக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லலாம். அப்புறம் வண்டியில் முக்கியமாக க்ராஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலோடு இருக்குது. 4270 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேடபிலிட்டி 25%. வண்டியோட லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா 8120 mm கொடுத்துருக்காங்க. விட்தை பொறுத்தவரை 2255 mm. ஹைட்டுன்னு பார்த்துட்டோன்னா 2940 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸு 3500. இது ஒவ்வொரு வண்டிக்கும் மாறுபடும். 12 அடி, 14 அடி, 16 அடின்னு சொல்லி வித்தியாசங்கள் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 2223 mm கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மினிமம் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா 15.5 மீட்டர் இருக்குது. பிரேக்ஸ் ஃபுல் எஸ்கேம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏர் பிரேக்ஸு. பார்க்கிங் பிரேக்ஸ் வந்துடுது. ரியர் ஆக்சிலை பொறுத்தவரை பேஞ்சோ டைப் வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் வித் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் வந்துடுது. ரியரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் வந்துடுது. கிளச்சி சிங்கிள் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் G400ன்னு சொல்லக்கூடிய மாடல் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது FMCG ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் மார்க்கெட் லோடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பக்காவான வண்டின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சேசிஸ் வித் கேபினோட வருது. சீட்டிங்கை பொறுத்தவரையில் டிரைவர் ப்ளஸ் 2 ஏற மாதிரி இருக்குது. டயர் பார்த்துட்டோன்னா 8.25 R16 டைப்பு ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவாக இருக்குது. 3 வருஷ வாரண்டி கொடுக்காங்க. இல்லைன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் எது முதல்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸை கடைபிடிக்கிறாங்க. ப்ரைஸை பார்த்தோன்னா 15 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.